சர்வ அதிகாரமும் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னபடி ஒவ்வொருவரையும் அதிகாரமும் வல்லமையும் ஆளுகை உள்ளவராக நடத்தி வருவாராக. இந்த முத்திரை மோதிரம் என்பது அதிகாரத்தை கொடுக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே நாம் பார்த்தோம். இந்த அதிகாரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தினதையும் சிலர் சரியாக பயன்படுத்தினதையும் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்க வேண்டுமானால் அதிகாரம் பண்ண தெரியுமா, இல்லாவிட்டால் அதிகாரத்தை குறித்து தெரியுமா, இப்படி தலைப்புகள் வைக்கலாம். வேதாகமத்திலே தவறாக அதிகாரத்தை பயன்படுத்தின 2 நபர்களை பற்றியும் சரியாக பயன்படுத்தின 2 நபர்களை குறித்தும் நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜாவினுடைய பெயர் ஆகாப். அவன் தன்னுடைய வீட்டிற்கு அருகே இருந்த ஒரு திராட்சை தோட்டத்தை கீரை தோட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரிடத்திலே கேட்டார். அவர், நான் இதை கொடுக்க மாட்டேன், என்னுடைய பிதாக்களினுடைய சுதந்திரத்தை நான் கெடுக்க மாட்டேன் என்று சொல்லி அதை கொடுக்க மறுத்துவிட்டார். உடனே ஆகாப் சலிப்பும் விசனவுமாக அவன் தன்னுடைய வீட்டிற்கு போனான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கோபம் வந்ததாம் ஆகாபுக்கு. நான் ராஜாவாக இருந்தும் நான் கேட்டதை என்னால் அடைய முடியவில்லையே என்று சொல்லி அவர் கோபப்பட்டார். வீட்டிற்கு போய் அவர் முகத்தை திருப்பி வைத்து கொண்டார், சாப்பிடாமல் இருந்தார். இதை பார்த்த யேசபேல், ஏன் இப்படி இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டபோது அவர் நடந்த காரியத்தை சொன்னார். உடனே அந்த யேசபேல் சொன்னார், நான் உமக்கு அதை தருகிறேன் என்று சொல்லி நீர் சாப்பிடும், சந்தோஷமாக இரும் என்று சொல்லி அவள் சொன்னாள். அதற்கு பிற்பாடு அவள் நாபோத் என்கிற மனிதன் இருந்த அந்த ஊருக்கு ராஜாவினுடைய பெயரால் கடிதத்தை எழுதி அதற்கு ராஜாவினுடைய முத்திரையை போட்டாள். நீங்கள் இந்த மனிதனை உபவாசம் என்று சொல்லி கூப்பிடுங்கள், ராஜாவை தூசித்தான், தேவனை தூசித்தான் என்று சொல்லி கல்லெறிந்து கொன்று போடுங்கள் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி ராஜாவினுடைய முத்திரையை அவள் தவறாக பயன்படுத்தி அநியாயமாக நாபோத்தினுடைய அந்த தோட்டத்தை எடுத்து கொண்டாள். அதனுடைய தண்டனை அந்த யேசபேலுக்கும் வந்தது, ஆகாபுக்கும் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் சரியாக பயன்படுத்தின நபர் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும்போது, பார்வோன் என்கிற ராஜா, அவர் ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனத்திலே அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை. சரியான விதத்திலே யோசேப்பு அர்த்தத்தை சொன்னார். உடனே அவர் தன்னுடைய தேசம் முழுவதற்கும், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41, 42ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, பார், நான் உன்னை தேசம் எல்லாவற்றிற்கும் நான் உன்னை அதிகாரியாக மாற்றினேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை யோசேப்பினிடத்திலே அதை கொடுத்தான். அப்பொழுது யோசேப்பு அதை வைத்துக்கொண்டு அவன் அதை தவறாக பயன்படுத்தவில்லை. அந்த தேசம் முழுவதற்குமான அதிகாரம் அவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது யோசேப்பு புறப்பட்டு போய் தேசம் எல்லாவற்றையும் அவன் சுற்றி பார்த்தாராம். நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சுற்றி பார்த்து அந்த வருடத்திலே விளைச்சல் அதிகமாக நடந்தது. 7 வருடங்கள் விளைச்சல் அதிகமாக நடந்தபோது அவன் தானியங்களை சேர்த்து வைத்தான். ஜனங்கள் பஞ்சத்திலே சாகக்கூடாது, காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் தானியங்களை சேர்த்து வைத்ததை பார்க்கிறோம். ஜனங்களினுடைய உயிரை, தேசங்களினுடைய அழிவை அவன் தடுத்து நிறுத்தினான். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் சரியாக பயன்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே விதமாக எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கேயும் ஒரு மனிதன் தவறாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினான், இன்னொருவன் சரியாக பயன்படுத்தினான். அங்கே அகாஸ்வேரு ராஜா ஆமான் என்கிற ஒரு மனிதனை அவன் மேன்மைப்படுத்தினான். அவன் அமலேக்கியனாக இருந்தான். ஆகாக்கியன் என்கிற அந்த குடும்ப வம்சத்திலிருந்து வந்தவன். இந்த மனிதன் எப்பொழுதுமே யூதருக்கு எதிர்த்து நெருக்கிறவர்கள். எகிப்திலிருந்து தேவ ஜனங்கள் வந்தபோது அவர்களை முதலாக எதிர்த்தவன் இந்த அமலேக்கியரை சேர்ந்தவர்கள்தான்.
இந்த தலைமுறை தோறும் இஸ்ரவேலுக்கும் அமலேக்குக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அமலேக்கை வானத்தின் கீழ் இல்லாதபடிக்கு நாசமாக்குவேன் என்று சொல்லியும் ஆண்டவர் சொன்னார். இந்த மனிதன் மேன்மைப்பட்ட போது, அதிகாரம் தன்னுடைய கையிலே வந்தபோது, முத்திரை மோதிரை அவனுடைய கையிலே வந்தபோது அவன் கொடூரமாக நடந்து கொண்டான். மொர்தெகாய் என்கிற மனிதன் இந்த ஆகாகியன் போகும்போது வரும்போதும் அவனை வணங்கவில்லை. இவன் யார் என்று சொல்லி கேட்டபோது யூத ஜனம் என்று சொன்னபோது இவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவன் ஒருவனை மாத்திரமல்ல யூத குலம் அனைத்தையும் நான் அழித்து போடுகிறேன் என்று சொல்லி அவன் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ராஜாவினிடத்தில் சென்று பேசினான். இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் நம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறார்கள். இவர்கள் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் வித்தியாசமாக நடக்கிறார்கள். ஆதலால் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே சென்று பேசினான். இதற்காக நான் பணமும் கொடுக்கிறேன் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே பேசினான். தேவ ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே பீலையாம் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலக்க மாட்டார்கள், தனித்து அவர்கள் வாசம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லா ஜனங்களும் போகிற போக்கிலே அவர்கள் போகிறவர்கள் அல்ல. எல்லாரும் நாளும் நட்சத்திரமும் பார்க்கும்போது அதே விதமாக பார்த்து அவர்கள் நடக்கிறவர்கள் அல்ல. உலகம் போக்கிற போகிலே அல்லாமல் அவர்கள் பிரத்யேகமாக வேறுபட்டு ஜீவிக்கிறவர்கள். இது அந்த மனிதனுக்கு அவன் பிடிக்கவில்லை. ஒரு நாளை குறித்து 13ஆம் தேதி என்று சொல்லி ஒரு நாளை குறித்து யூத ஜனங்களை எல்லாரையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவினுடைய பெயரால் கடிதம் எழுதி ராஜா தனக்கு கொடுத்திருந்த முத்திரையை அவன் பதித்தான். ராஜாவே நினைத்தாலும் அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனால் அதற்கு பின்பதாக எஸ்தர் ராஜாதி ராஜாவினுடைய சந்நிதியில் பிரவேசித்து அந்த ஆமானுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அந்த ஆமான் போட்டியிருந்த முத்திரை மோதிரம் மொர்தெகாயினுடைய கையிலே வந்தது. இப்பொழுது மொர்தெகாய் எந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி முத்திரையை போடப்பட்டு கடிதம் எழுதப்பட்டதோ அதை செல்லாததாக மாற்ற வேண்டுமானால் இன்னொரு கடிதம் ராஜாவினால் எழுதப்பட்டு அந்த ராஜாவினுடைய முத்திரை போட வேண்டும். அந்த காரியத்தை மொர்தெகாய் செய்தார். வேகமாக செய்தி அனுப்பப்பட்டது. எல்லா நாடுகளுக்கும் இந்த செய்தி பரவினது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் அவர்கள் இருந்த தேசத்திலே யார் யாரெல்லாம் சத்துருக்களாக இருந்தார்களோ அவர்களை அழித்து போடலாம், அவர்களை கொள்ளையிடலாம் என்று சொல்லி எழுதி அனுப்பப்பட்டது. இதன் மூலமாக யூதர்கள் அழிவில் இருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது மொர்தெகாயின் நிமித்தமாக யூதருக்கு மகிழ்ச்சியும் வெளிச்சமும் களிப்பும் கனமும் உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம், மொர்தெகாய் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை அவன் சரியாக பயன்படுத்தினதினாலே தேவ ஜனங்களுக்கு வெளிச்சம் பிறந்தது, மகிழ்ச்சி உண்டானது, சந்தோஷம் உண்டானது. மாத்திரமல்ல அவர்களுக்கு கனமும் உண்டது. இதை கேள்விப்பட்ட யாவருமே யூத மார்க்கத்திலே வந்து சேர்ந்தார்களாம். ஆம், ஆண்டவர் நமக்கும் தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க முடியும். மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையும் கனமுள்ளதாக இருக்கும். இதை பார்க்கிற யாவருமே தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேருவார்கள். ஆமேன். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாங்கள் மொர்தெகாயை போல சரியாக பயன்படுத்தி தேவனுடைய அரசை, ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆளுகை உள்ளவர்களாக ஆசீர்வதிப்பாராக.